குஜராத் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் சஞ்சய் ஹாரிஸ் மற்றும் வாழ்க்கை. நீ நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, ஐயோ பத்திக்கிச்சிலே மேட்ச் நம்பர் 39 யாருக்கு யாருக்கும் பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ ஜிடிஎஸ் கேகேஆர். ஸோ இன்னைக்கு வந்து ஓவராலா சம்மதி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறோட நம்ம ஹாரிஸ் தலைவன் கிட்ட ஆரம்பிச்சா பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹாரிஸ் கிட்ட ஆரம்பிக்கலாம். ஹாரிஸ் ஆரம்பி. வணக்கம் குஜால் ஸ்ரீராம் அனைவருக்கும் வணக்கம். சரி, ஓகே, மேட்ச் போயிடலாம். ஜிடி வெஸ் கேகேஆர் ஒரு செகண்ட் ஆஃப் நம்ம ஐபிஎல் சீசனோட செகண்ட் ஹாஃப்ல இருக்கோம். ஸோ எல்லா கேமுமே மஸ்ட் வின் கேமா இருக்கு எல்லா டீமுக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ முன்னாடி போய் அவங்க இடத்த தக்க வச்சுப்பாங்க. பிளே ஆஃப் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணிப்பாங்க. ஸோ ஆல்ரெடி ஃபார்ம்ல இருந்து ஜிடி வந்து பர்பிள் கேப்பா அவங்க தான் வச்சிருக்காங்க, ஆரஞ்சு கேப்பா அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ டீமாவே வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. டாஸ் விழுந்து நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் ரஹானே. ஏன்னா வந்து அவர் சொல்லியிருக்காரு, லைக் சேசிங் நாங்க எவ்வளவு அடிச்சாலும் அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு போயிருக்காரு டாஸ்ல. ஸோ அங்கேயே வந்து அவங்க ஓகே. வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டாங்களோ கிரவுண்ட்ல அப்படின்னு நினைச்சேன். இந்த மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா ஆக்சுவலா பேட்ஸ்மேன் ஜிடி பேட்ஸ்மேன் வந்தோடனே வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சுத்தமா ஆட முடியல 2 பேட்ஸ்மேனாலையுமே, கில் அண்ட் சாய் சுதர்சன். அடுத்த 4 ஓவர் என்ன ஆச்சுன்னா அப்படியே டோட்டலா மாறிடுச்சு. ஆக்சுவலா கிரவுண்ட் வந்து பால் நின்று நின்று தான் வந்துச்சு, பேட்ஸ்மேன் ஆட முடியல. பட் அதையுமே சூப்பரா டெலிவர் பண்ணியிருக்காங்க டூ ஓப்பனர்ஸ், டூ ஸ்ட்ராங் ஓப்பனர்ஸ் ஜிடியோட, கில் அண்ட் சாய் சுதர்ஷன், மிஸ்டர் கன்சிஸ்டன்சி. ஸோ சாய் தமிழன்டா சுதர்ஷனுக்கு வந்து ஒரு என்னாலும் பெரிய 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 உண்மை. பெரிய ஒரு எப்படி சொல் பெரிய ஒரு பவர் பிளேயரா இருக்காரு. ஜிடியோட ஒரு பெரிய அசெட். அவர் இந்த பக்கம் ஒரு எப்படி சொல்றது மதில் மாதிரி நின்றுறாரு. அந்த பக்கம் என்ன வேணாலும் நடக்கட்டும், இந்த சைடு நான் ஒரு மதில் அப்படின்ற மாதிரி. அந்த வாலை பிரேக்கே பண்ண முடியல. இந்த சீசன்ல 550 போட்டாரு, போட்டு பொழக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து எப்படி சொல்றது அவங்க ஈஸியா ஃபைனல்ஸ்க்கு எடுத்துட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தா. ஸோ ஸ்லோவா தான் ஸ்டார்ட் பண்ணாரு கில்லு. சாய் சுதர்சன் மேல போனாரு. நீ எங்க மேல போற, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எங்கேயோ போயிட்டாரு. இவர் வந்து வேகமா 50 போட்டாரு அவருக்கு முன்னாடி போயிட்டு. ஸோ 2 பேருமே பொழந்து எடுத்துட்டாங்க. டாப் நாச். அந்த கிரவுண்டுக்கு எவ்வளவு ரன் அடி ஆக்சுவலா கஷ்டம். எனக்கு பேட்டிங் சுத்தமா கஷ்டமா தான் இருந்தது. பட் அதையும் தாண்டி அடிச்சாங்க. ஒன்டோனா வந்த பட்லரும் பொழந்துட்டாரு 40 ரன். ஸோ இவங்க 3 பேருமே போதும். இவங்க 3 பேர் தான் ஸ்டார் பிளேயர். இவங்க 3 பேருக்குமே கிக் ஆயிடுச்சு. 198 அடிச்சிட்டாங்க. ஸோ 199 டார்கெட். ரொம்ப ரொம்ப ஒரு டஃப்பான டார்கெட். பவர் பிளே யூட்டிலைஸ் பண்ணணும். வந்த பால்லே நம்ம குர்பாஸ் அவுட் ஆகுறாரு. இன்னைக்குதான் ட்ரை பண்றாங்க குர்பாஸ. ஃபர்ஸ்ட் இது எல்பில காலி. சிராஜ் வந்து கதற கதற வச்சுட்டாரு நம்ம குருபாஸ. அடுத்து நரேனும் ரஹானேவால ஆடவே முடியல. ரஹானே ட்ரை பண்றாரு, அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் நல்ல நல்ல ஷாட்ஸ் தான், குறை சொல்ல முடியாது. பட் பால் போல. அந்த அளவுக்கு பவுலிங் சூப்பரா போட்டிருக்காங்க. பவுலிங்ல வேற லெவல் பண்ணவர் வந்து இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா அண்ட் ரஷீத் கான். 2 பேருமே வேற மாதிரி ஒரு டெலிவர் பண்ணியிருக்காங்க. சிராஜ் என்ன கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் நல்லா தான் போட்டிருந்தாரு. பட் திஸ் டூ பவுலர்ஸ் வந்து ரொம்ப மயமா போட்டாங்க. இந்த மேட்ச்லயே சொதப்புனது யாரு அப்படின்னா பேட்ஸ்மேன் சொல்லுவேன். கேகேஆர் பேட்ஸ்மேன் முக்கியமா. அதுல வந்து வெங்கடேஷ் ஐயர். வெங்கடேஷ் ஐயர் அவ்வளவு காஸ்ட்லிக்கு எடுத்திருக்காங்க. அவர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஒரு மேட்ச் அடிக்கிறாரு, பட் அதுவுமே வந்து நிறைய சான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து அவர் 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 இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, இவர் எப்ப வேணாலும் அவுட் ஆயிருவாரு. ஸோ ஒரு மாதிரி பயத்திலே தான் இருக்கும். அடிச்சா அடிக்கிறாரு, இல்லன்னா அவுட் ஆயிடுறாரு. அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்வீப் ஷாட் ஆடுறாரு, விக்கெட் போயிட்டு இருக்கு, ஸ்வீப் ஷாட் ஆடுறாரு. பேட்ல மட்டும் படலன்னா அது அவுட். ஸோ அவர் எந்த லட்சணத்துல ஆடுறாருங்கிறது அதுலயே தெரிஞ்சிருச்சு. நீ எல்லாம் எப்படிடா வைஸ் கேப்டனா இருக்க, ஸோ ஒரு ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல இறங்குற, நீ அடிக்கணும், அதுவும் கிடையாது. 17 பால்ல 19 அடிச்சுட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. ஸோ ஒஸ்டான ஒரு பிளே வெங்கடேஷ் ஐயர் அண்ட் குர்பாஸும் இன்னைக்கு டக்கு. ஸோ அவர்லாம் இன்னைக்கு அவர் நம்பி இறக்குனாங்க, காலி அவரு. ஒரு கேகேஆர் ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ரகுவன்ஷிய வந்து லாஸ்ட்ல இறக்குறாங்க இம்பாக்டா. அது என்ன ஒரு மைண்ட்னு தெரியல. அந்த டீம்ல ஒரு இன்ஃபார்ம் பிளேயர் அவரு. அவர் செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, நல்ல டச்ல இருக்காரு. அவரை போய் வந்து 8th ரவுண்ட்ல இறக்குறாங்க இம்பாக்டா. 20 பாலுக்கு 70 அடிக்கும் போது இருக்குன்ற ஸ்டேஜ்ல இறக்குறாங்க. அது எந்த ஒரு கான்செப்டும் எனக்கு புரியல. அது ஒரு பெரிய 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 ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு மட்டமான டிசிஷனா கேகேஆர் அதை பாக்குறேன். ஸோ அதுதான். கேகேஆர் சைடு வந்து டிசிஷன்ல தப்பு, டாஸ்ல தப்பு, எல்லா ஃபேக்டர்லயுமே தப்பா இருக்காங்க. அவங்க உருப்படியா பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை.
பேட்ஸ்மேனும் பெருசா இல்ல, பவுலர்ஸும் சொதப்பல். ஜிடி பட் அப்படி ஆப்போசிட். இவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அங்கங்கெல்லாம் டிக் போட்டு அதை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டாங்க. அதனால ஜிடி வின் பண்ணிட்டாங்க. ஜிடி நம்பர் 1 பொசிஷன்ல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. அதான். ஓகே, சூப்பர். ஹாரிஸோட கருத்துப்படி பாத்தீங்கன்னா ஜிடி ஒரு டீம் ஒர்க்கா சேர்ந்து கெமிஸ்ட்ரியா பண்ணி ஜெயிச்சாங்க. கேகேஆர் கிட்ட அந்த இது இல்ல, எல்லாம் டீம் ஒர்க்கா வந்து ஃபெயில் ஆறாங்க அப்படிங்கிற மாதிரி சூப்பரா சொன்னாரு. சோ நம்ம வந்து ஆதி கிட்ட கேட்போம். ஆதி, கமான். ஹாரிஸ் சொன்ன மாதிரி தான், ஜிடி வந்து ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. லைக் எப்படி சொல்லுவாங்க, போட்ட பிளான்ல இருந்து எல்லாமே எனக்கு பக்காவா இருந்துச்சு போல. எதுலையும் குறை சொல்ல முடியாது, அந்த மாதிரி ஒரு கேம் தான் அவங்களுக்கு. அண்ட் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு இது டாஸ்ல வந்து ஜிடி கரெக்டாக சூஸ் பண்ணா நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் பேட்டிங். என்னதான் ஈடன் கார்டன்ஸ் வந்து நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தாலும் இன்னைக்கு ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு. ஸ்லோ ஆயிடுச்சா இல்லை முக்கியம் இருந்தாலும் தெரியல, பட் இருந்தாலும் அந்த டஃப்னஸ் தெரிஞ்சு. ரொம்ப ஈஸியான விக்கெட்னு சொல்ல முடியாது, பட் அதில் வந்து இந்த பேட்ஸ்மேன் சூப்பராக இருந்தாங்க. அந்த டாப் 3, ஜிடியோட டாப் 3 எல்லாருமே ஃபார்ம்ல இருக்காங்க. ஒரு ரிலையபிளான டாப் 3. எல்லா டீம்லையும் மற்ற டீம் எல்லாம் பார்த்தாலும் ஜிடியோட டாப் 3 தான் பெஸ்ட் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லைக் எப்படி சொல்றது, ஒரு ரன் அக்யூமுலேஷன் ஒன்று இருக்கு. ரன் ஃபாஸ்டா ஸ்கோர் பண்றது ஒன்று, பட் அதே சமயம் ரன் சேர்க்கறது ஒன்று இருக்குல்ல, அதுல ரெண்டுமே பண்றாங்க இவங்க. அதுவும் கரெக்டா ஸ்பிட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜாஸ் பட்லர் வந்து ஒன்று ஃபாஸ்டா ஆடுறாரு, இல்லைன்னா ஸ்லோவா ஆடுறாரு. அது வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆடுறாரு. அதே சமயத்துல சாய் சுதர்ஷன் வந்து நான் வந்து ரன் எடுத்து தான் இருப்பேன், நீ யார் வேணா போடுங்க, பட் நான் வந்து ரன்னு அக்யூமுலேட் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு ஒரு சரியா இருக்காரு. கில்லும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்ப ஏத்த மாதிரி ஆடிக்கிறாரு. இது போக ரூதர்ஃபோர்ட் இருக்காரு, இன்னைக்கு ஆடல, பட் இருந்தாலும் அங்க ஒரு டாப் 4 வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு, தேவைப்பட்டு இருக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து ராகுல் தேவாட்டியா தான் வச்சிருக்காங்க. ஷாருக் கான்லாம் இன்னைக்கு ஆடினாரு. என்ன வாஷிங்டன் சுந்தரர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, இந்த டாப் 4 இருக்கு, பட் தாண்டி நல்ல பேட்டிங் இருக்கு. ரொம்ப தெளிவா இருக்காங்க, பிளான்ல எல்லாம் தெளிவா இருக்காங்க. அது வந்து கேம்ல நல்லாவே தெரியுது. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு பவுலிங் நிஜமாவே சூப்பரா போட்டாங்க. நான் முன்னாடி சொன்னேன், நம்ம ஜிடில வந்து பவுலிங்ல அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணலையோ, என்னமோ பிளான் இல்லாம இருந்தாங்க. பட் இன்னைக்கு அந்த பிளான் தெரிஞ்சுது. இன்னைக்கு கொஞ்சம் சாய் கிஷோர் யூஸ் பண்ணாரு, கொஞ்சம் கில்லு. அஃப்கோர்ஸ் பேசர்ஸ் நிறைய யூஸ் பண்ணாலும் ஸ்பின்னர்ஸும் இன்னைக்கு யூஸ் பண்ணாரு. ரஷித் கான் எல்லாருமே ஓவரால் நல்லா தான் போட்டாங்க. ஓவராலாக வந்து விக்கெட்லையும் சூப்பராக எடுத்தாங்க. ஸோ ஓவராலாக சொல்றது பேலன்ஸ் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க டீம் பொறுத்தவரை. கேகேஆர் வந்து சத்தியமா சொல்லணும்னா ரன் விட்டாங்க ஓகே, பட் விக்கெட்டே எடுக்க ட்ரை பண்ணல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாச்சும் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவாங்க பார்த்தா எதுவுமே எஃபெக்டே ஆகல, விக்கெட்டும் பெருசாக போகல. அதே மாதிரி பேட்டிங்ல வந்து யாரும் ஸ்டெப் அப் ஆகல. ரஹானே கொஞ்சம் அடிச்சாரு, ஓரளவுக்கு அவருக்கு மட்டும் அடிக்க வந்துச்சு, பட் மற்றபடி யாருமே அடிக்கல. இந்த ஹாரிஸ் சொன்ன மாதிரி உண்மைதான் அது. வெங்கடேஷ் ஐயர் வந்து சத்தியமா இந்த வருஷம் ஃபிளாப். அவரை ரொம்ப நம்பி எடுத்தாங்க, அவரும் சரி ரிங்கு சிங்கும் சரி, 2 பேரும் ஃபிளாப் ஆயிட்டாங்க. மூணாவது ஒரு ஆள் இருக்காரு, அவர் தான் ரொம்ப மெயின். அவர் நம்ம டீம் ஜடேஜா மாதிரி கேகேஆருக்கு அவரு ஆண்டே ரசல். ரசல் வந்து ரசல் ரொம்ப நம்புறாங்க, பவர் ரேட்டிங் கொடுப்பாரு, அவர் தான் நம்ம ஃபினிஷர்னு. பட் சரக்கு காலி போல இந்த வாட்டி, எந்த மேட்சும் அடிக்கல, இன்னைக்கும் பெருசா ஆடல. ஸோ ஓவராலா அந்த அப்படியே வரிசையா டக்கு 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 டக்குன்னு முடிச்சு விட்டாங்க. ஈவன் தோ அந்த பவுலிங்ல ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் கேகேஆர் வந்து இன்னைக்கு பெருசா ஆகல. பேட்டிங்லயும் 2 டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டாங்க, ஓவராலா சொதப்பல் தான் இன்னைக்கு. ஸோ கேகேஆர் பொறுத்தவரை நெக்ஸ்ட் மேட்ச் வந்து எப்படி அப்ரோச் பண்றாங்க பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஏதோ சான்ஸ் இருக்கு, சான்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல்மோஸ்ட் மிடில் இருக்காங்க டேபிள்ல. பார்ப்போம் எப்படி என்ன பண்றாங்க. இதுக்கப்புறம் ஏதாச்சும் மிஸ்ஸிங் ஸ்பாட் ஏதாச்சும் இருக்கா அவங்கள்ட்ட, என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. அது ரஹானே யோசிக்கணும், யோசிச்சு வராங்களா பார்ப்போம். பட் அதர்வைஸ் ஜிடி வந்து ஆல்மோஸ்ட் குவாலிஃபை ஆயிட்டாங்கன்னு தோணுது, மென்டலி குவாலிஃபை ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் எக்ஸிகியூஷன் தான் ஆகுது, எக்ஸிக்யூட் பண்ணா வந்துருவாங்க. கண்டிப்பா டாப் 2ல வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஜிடி. ஃபர்ஸ்ட் பிளேயர்னு கேட்டீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் தான் சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப நம்பி சொதப்பினாங்க. 3 பேர் சொன்னேன், பட் வெங்கடேஷ் ஐயர் வந்து ரொம்ப சொதப்பல். ஓகே, பெஸ்ட் பிளேயர்னா யார சொல்றது, கில் சூப்பரா ஆடினாரு, பட் இருந்தாலும் சாய் சுதர்ஷன் சொல்லி ஆகணும். நான் சாய் சுதர்ஷன் நம்பர் 1 கொடுக்குறேன். ஓகே. ஸோ ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது யாரை பத்தி ஆரம்பிக்க போறேன்னா கில்.
நம்ம கில்லோட கேப்டன்சி வந்து நான் முக்கியமா சொல்லி ஆகணும். எப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேல வந்து இஷாந்த் சர்மா ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கும்போது 10 ரன் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஸ்டாப் பண்ணி டெத் ஓவர்ல போடுற பிரஷித் கானை தூக்கிட்டு வந்து ஃப்ரண்ட்லயே 2 ஓவர் போட விட்டாரு. So அவரோட மைண்ட் செட் என்னன்னா ஓப்பனிங்கே நம்ம காலி பண்ணணும், தூக்கணும் 2 விக்கெட்டை, இல்லைன்னா இவங்க ஸ்டே பண்றாங்கன்னா ஓவரா போயிடும்னு சொல்லிட்டு அங்க ஒரு பவுலிங் சேஞ்சஸ் பண்ணி திரும்பி மிடில் ஆர்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் 3 ஸ்பின்னர் எடுக்கிறாரு இன்னைக்கு. ரஷீத் கான், வாஷிங்டன் சுந்தர், சாய் கிஷோர். ஸோ 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ரஷீத் கான் வந்து 2 மேட்ச் தச்சு வச்சு போச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு வந்து சரியான கம்பேக். லாஸ்ட் ஓவர் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போச்சு. மத்த 3 ஓவருமே வந்து செம்ம சூப்பரா நீட் அண்ட் இதா போட்டாரு. வாஷி என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ரன் போச்சுன்னா சொல்லணும். பட் ஆனா சாய் கிஷோர் வந்து அப்படி இல்ல. ஸோ பெர்ஃபெக்டா நிறுத்தினாரு. பிரசித் கிருஷ்ணா யாரு அவரு? ஃப்ரண்ட்ல கொடுத்தாலும் போடுறாரு, லாஸ்ட்ல போட்டாலும் போடுறான். எப்பா யாரா அவன்? எங்க இருந்தா புடிச்சாருங்க, இந்த ஃபார்ம்ல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பர்பிள் கேப், ஆரஞ்சு And கேப் அவதான் வச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து சூப்பரா இருந்தது கில் கிட்ட. ஸோ எப்படி எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ண விதம், கேம் கொண்டு போன விதம் எல்லாமே வந்து ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுவேன் கில்லு கிட்ட இருந்து. அண்ட் பேட்டிங் வரும்போது சுஜேஷன் அண்ட் கில் 114, 100, அதாவது 100+. ஃபர்ஸ்ட் விக்கெட் போகாமலே வந்து பார்ட்னர்ஷிப் வந்து 114ங்கிறது ஒரு டீமுக்கு வந்து பயங்கர பூஸ்டப். ஸோ அதுக்கப்புறம் வர்ற பேட்ஸ்மேன் வந்து இன்னும் கான்பிடண்டா, பட்லர் எல்லாம் பாத்தீங்கன்னா செகண்ட் பால் தேர்ட் பால் தூக்கி போயிட்டாரு. 8 4 கிட்டத்தட்ட ஆடின பால்ஸ்ல 20 பால்ஸ் 42 ரன் அடிச்சு பொழந்து தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. அண்ட் கில்லுமே வந்து பாத்தீங்கன்னா அங்க செல்ஃப்லெஸ் இன்னிங்ஸ் ஆடல. நினைச்சிருந்தா 90 இன்னும் ஒரு 10 ரன் தான் நான் பொறுமையா ஆடிந்தா வந்து மேபி 100 போட்டிருக்கலாம். பட் அவர் அதை பார்க்காம டீமை கொண்டு போகணும்னு சொல்லிட்டு டீமுக்காக ஆடினதுல ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்ட் 90 வந்து செம்ம ஸ்கோர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சாய் சுதர்ஷன் தலைவன் நான் என்ன சொல்லணும்னே தெரியல. ஸோ 2 சாய் ஸ்கொயர்னு சொல்லிடலாம் ஜிடில. ஸோ 2 பேருமே வந்து தமிழனுங்க. ஸோ தமிழ் ஆட்கள்னு சொல்லிட்டு நான் பெருமையா பேசல, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த மாதிரி பெருமையா பேசுது. ஸோ எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்சிங்கிற வேர்டு வந்து 2 பேருமே தூக்கி கொடுத்துடலாம். ஆரஞ்சு கேப் சும்மாவா? ஸோ எல்லா மேட்சுமே வந்து 50+ அப்படிங்கிற ஒரு ஸ்கோரை வந்து அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காரு. இதுக்கு மேல நான் என்ன பண்ணுண்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்து காட்டுறானுங்க 2 பேருமே. ஸோ அதுதான் நான் சொல்ல முடியும் அவங்கள பத்தி. அண்ட் முட்டாள்தனமான கேகேஆர் வந்து மொத்த டீமே வந்து ஃபிளாப்னே சொல்லலாம். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 விக்கெட் போகுது. எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா 2 விக்கெட் போனதுக்கு அப்புறம் இவருதான் ஒரு ரகுவன்ஷி, அவர் கொடுத்த சான்ஸுமே வந்து சூப்பரா வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒண்ணுமே ஆன்லைன் இன்னிங்ஸ் எல்லாமே மட்டமா எதுவுமே ஆடவே இல்லை. ஸோ அவர் தான் கொண்டு போவார் 30+ 40+ங்கிற நடுவுல ஸ்டேஜில் வந்து சூப்பரா கொண்டு போவாரு. ஸோ அந்த இடத்துல வந்து வெங்கடேஷ் இறங்கி நான் ஆடுறேன்டாங்கிற மாதிரி என்ன மைண்ட் செட்ல இறங்குறாருன்னு தெரியல. ஸோ கேப்டனும் வைஸ் கேப்டனும் ஆடுறேங்கிற பேர்ல சங்கீத சோரங்கள்ங்கிற மாதிரி பால டாட் பாலா சிங்கிளா தட்டுறாரு. ஏய் என்னடா நடக்குது, ஸ்கோர் 190+ரா, நீங்க என்னமோ 120 ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்கீங்கடா, என்னடா தூக்கத்துல இருக்கீங்களாங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் வந்து ஷாட்டுக்கு போவாருன்னு பார்த்தா தலைவன் கையில கொடுத்துட்டு போயிட்டான். ஸோ வெங்கடேஷர் வந்து ஃபுல்லி டிசப்பாயிண்டட். ஸோ அவர் தூக்கி ஒரு மேட்ச் உட்கார வச்சுட்டு பார்க்க சொல்லலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளவு மட்டமான ஃபார்ம்ல இருக்காரு. வைஸ் அதுக்கு கேப்டன்ங்கிற வாய்ப்பு பதவி வேற வைஸ் அவருக்கு. கேப்டன் பிளஸ் 28 கோடிக்கு எடுத்திருக்காங்க. எப்படி வைஸ் கேப்டன்ங்கிற பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ அதுதான் ஆஸ் எ கேப்டனா ரஹானே ஏதாவது கொஞ்சம் பண்ணணும். ஸோ ஏன்னா நல்ல பிளேயர் தூக்கி பின்னாடி அவ்வளவு விக்கெட் இருக்குடா. இவங்க அப்போ வந்து பால் சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ரஹானேவே வந்து நீ 50 அடிச்சாரு ஓகே, ஆனா பால் 35 பால்ஸ் கிட்டத்தட்ட ஒன் டே இன்னிங்ஸ் மாதிரி ஆடிருக்காரு. அவர் குறை சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்றேன். ஆப்போசிட்லயாச்சும் அடிக்கணும்ல, எதுவுமே பண்ணல. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ரிங்கு சிங் வராரு, ரசில் வராரு, ரகுவன்ஷை தூக்கி லாஸ்ட்ல போடுறானுங்க. ஸோ இவனுங்களாம் வந்து ஸ்ட்ரைக் தான் போக முடியும். இத்தனை பால் இவ்வளவு அடிக்கணும்னா சுத்த தான் செய்ய முடியும். ஸோ அங்கேயே வந்து முடிஞ்சுச்சு கேம். ஸோ ஆஃப் த இதுலயே வந்து மேட்ச் முடிஞ்சுச்சு. சுள்ளிநாராயணும் நீ தடவிட்டு இருந்தான் ஓப்பனிங். அவன் கேமே இல்லை அது. சுத்த சொன்னா சுத்தாம ஏதோ தடவிட்டு இருக்கான் தலைவன். அவனுமே பாத்தீங்கன்னா 15-13 பால் சாப்பிட்டான். ஸோ ஓவராலா வந்து செம்ம கொலாப்ஸ்டு. ஸோ இது வந்து ஏதாவது பார்த்துதான் மாத்தணும். ஸோ அதுதான், அது அவங்க கையில தான் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அடுத்த மேட்ச். அண்ட் ஜிடி வழக்கம் போல டீம் ஒர்க்கா வந்து ஃபயரா போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேட்டிங் 3 பேர் தான், 3 பேருமே டாப் நாச். பவுலிங்குமே வந்து டாப் நாச்சா அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ அதை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. கில் கேப்டன்சி சூப்பரா இருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த கப் கூட அடிக்க வாய்ப்பு இருக்கு அவங்க. அதுதான் சொல்லணும். ஸோ வேற ஏதாவது ஓவராலா சொல்லணுமா இல்ல ஓகே, முடிச்சிடவா? நான் ஒரு பிளேயரை வந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு வந்து ஒரு 4-5 மேட்சா பாக்குறேன். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பெருசா இம்ப்ரெசிவா இல்ல, சுத்தமா இல்ல. அவரை டீம்ல எதுக்கு வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும், பட் அவர் பண்ணவே இல்லை. யார் அப்படின்னா கேகேஆரோட ரமன்தீப்.
ஏன் அவர் சொல்றேன் அப்படின்னா வந்து அவர் மிடில் ஆர்டர்ல அவர் வந்து லாஸ்டா வந்து அடிக்கணும், சம்திங் ஏதாச்சும் ஒரு ஒரு மேஜிக் பண்ணணும், ஒரு ஒரு லாஸ்ட் ஓவர்ல வந்து சிக்ஸ் அடிக்கணும், அப்படி அந்த ஒரு ஸ்டேஜ்ல தான் வச்சிருக்காங்க. அவருமே இன்னைக்கு சொதப்பல். இன்னைக்கு மட்டும் இல்ல, லாஸ்டா ஒரு 3 மேட்ச்ல வந்து பெருசா அவர் ஆடல. அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப கம்மியா இருக்கு டீம்ல. நல்ல ஃபீல்டிங் பண்றாரு, நல்ல ஃபீல்டர் தான். பட் ஒரு ஒரு எப்படி சொல்றது, பேட்ஸ்மேனா அவர் ஃபெயில்டு கேகேஆருக்கு. ஸோ அவர் வந்து ஒரு பெரிய மைனஸா இருக்கு கேகேஆருக்கு. அண்ட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேகேஆர்ல வந்து சுனில் நரேன் அண்ட் அவன் சென்டர்ல ஒருத்தன் போடுவானே அவன் வருண் சக்கரவர்த்தி, 2 பேருமே வந்து ஒரு ஸ்பெல்லு பயங்கரமா போடுவாங்க. இன்னைக்கு அதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சாய் கிஷோரை நோட் பண்ணி பொழகுறான் பார்த்து, என்ன அப்படின்ற. ஐயோ ஐயோ, அதுதான் பாலை வந்து வாட்ச் பண்ணி அப்சர்வ் பண்ணி ஆனா யார் வேணா அடிக்கலாம் உங்க பாலங்கிறது உதாரணம் வந்து நம்ம ஜிடி டீம் வந்து காமிச்சிட்டு போயிட்டானுங்க. ஸோ அதுதான் இப்போ பார்ப்போம் இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டைம் ஆயிடுச்சு, நாங்க வந்து கடையை காலி பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஐபிஎல்ஸ் பண்ணி வீடியோஸ் ரிவ்யூஸ் இதெல்லாம் வரணும்னு பாத்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியது வந்து 4 விஷயம் தான். என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்ல போட்டுக்கோங்க. ஸோ ஏதாவது ஃபீட்பேக் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதை செஞ்சு கமெண்ட்ல போட்டு எங்களுக்கு சொல்லுங்க, நாங்க அதே மாதிரி மாத்திக்கிறோம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்க சஞ்சய், ஹாரிஸ் மற்றும் ஆதித்யா ஃப்ரம் குஜால்ஸ். நன்றி, வணக்கம், பாய், ஸ்டே டியூன்.